இந்திய சமூக கட்டமைப்பில் கல்யாணம் அப்படின்றது இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. காரணம் என்னென்னா, அதுதான் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றத காலங்காலமாக நம்மளுக்கு சொல்லிட்டு வராங்க. எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எனக்கு வந்து ஆம்பளை மேலே இஷ்டம் இல்லை, பொம்பளை மேலே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிற எந்த பிள்ளையுமே விடுறதில்லை. அதே மாதிரி நான் வந்து ஹோமோவாக இருக்கேன், நான் லெஸ்பியனாக இருக்கேன்னா அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. நீங்கள் அவங்களுடைய உணர்வுகள் அளவுக்கு நீங்கள் அவ்வளவு மெச்சூர்டாவோ இல்லை அவ்வளோ தூரத்துக்கு கூட நீங்கள் போகலாம். ஆனால் உங்களுடைய குழந்தையுடைய, அதாவது ஸ்ட்ரெயிட்னே வச்சுக்கோங்களேன், லெஸ்பியனாகவும் இல்லை ஹோமோவாகவும் இல்லை, அதுவே தப்பு தான். அதுவாகவே இல்லாத பெண்களை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கடமை முடியணுன்றதுக்காக பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட சமூகத்திற்காகவும் சமூக பெருமைக்காகவும் பீத்த கலப்பிக்காகவும் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் நிறைய நேரங்களில் நிறைய பேருடைய மன வாழ்க்கையை சிதைக்கிறது, உயிரை எடிக்கிறது, உயிரை பறிக்கிறது. இன்றைக்கி வந்து காசியாபாத்தில் ஒரு 29 வயசு கேந்திர வித்யாலயா டீச்சர் அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரோம். படிக்க வச்சிட்டோம், வேலைக்கு அனுப்பிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டா டவுரி பிரச்சனையில் காசியாபாத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளியில் வேலை செய்கிற அன்பிதா சர்மா அப்படின்ற பெண் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கு 4 வயசில் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். 29 வயது 2019 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய கரெக்டாக படித்து முடித்து பக்காவாக வந்து ஒரு கல்யாண ஏஜ் 25 அப்படின்ற டைமில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இத்தனைக்கும் மருமகன் வந்து டாக்டராக டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கார். ரைட். இதில் என்ன ஒரு பெரிய குடும்பம்னா, 27 லட்சம் பணம் கொடுத்துருக்குறாங்க, டிசைர் கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, நகை நட்டு சில்வர் பாத்திரம் எல்லாம் கொடுத்தும் கூட இன்னமும் டவுரி வேணும்னு அவங்க கேட்டது தான் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் கிடையாது, வார்த்தைகளாகவும் ஃபிசிக்கலாகவும் அவன் அந்த பொண்ணை வந்து காயப்படுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணுடைய பேங்க் பேலன்ஸ்லேருந்து ஏடிஎம் கார்டுலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்ருக்காங்க. அந்த பொண்ணு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் பையனும் அவங்க அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்திருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, என் புருஷன் என் வேலையை தான் காதலிச்சிருக்காரு, என்ன காதலிக்கவே இல்லை, அவருக்கு என் வேலை மூலமாக வரக்கூடிய பணம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. எஸ், இப்போ சொல்லுங்க. இதுல கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வேலை முக்கியம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு மெய்டு தேவைப்படுது, ஒர்க்கிங் மெய்டு. அதுவும் வந்து சாதாரண மெய்டு கிடையாது, வேலையும் பார்த்து வீட்டுல அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டுல வேலை செய்யறதுக்கான ஒரு மெய்டு ஒண்ணு தேவைப்படுது அப்படிங்கறதும் அந்த பொண்ணுடைய அந்த ஃபைனல் நோட்டு தான் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்றது, கொடுமையா அட என்னடா அப்படிங்கிற மாதிரியான நோட். என்னன்னா, நான் சமைச்சு வச்சுட்டேன் கௌரவ் சர்மா, இப்ப கௌரவ் கௌஷிக், நான் சமைச்சு வச்சுட்டேன் கௌரவ் கௌஷிக், நீ வந்து இப்ப சாப்பிட்டுக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டோட அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து என் பண்ணியிருந்திருக்காங்க. இதுல இப்போ பேசும்பொழுது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டவுரி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை விட அடுத்து இப்ப நம்ம இயல்பா வர்ற கேள்விதானே எல்லாருக்கும், ஏங்க நல்லா வேலை தானே பாக்குறாங்க, வெளில வர வேண்டியது தானே அப்படின்னும் பொழுது, இதுக்கு தான் நான் அடுத்த பாயிண்டா சொல்ல வந்தேன். அதையுமே சமூக நிர்பந்தத்திற்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ற பேரண்ட்ஸ் தான் இங்க இருக்காங்க. அப்ப நாங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா நீங்க சமூக இப்ப ஒண்ணும் இல்லை, நிறைய இப்ப இந்த ஒரு டிபேட் ஷோஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பேசினாங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப அழகா சொன்னுச்சு, வெளியில வந்துட்டேன் சார், அங்க இருக்க நான் எங்க என்ன சார் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அங்கதான் வாழணும்னா அப்ப நாங்க என்ன சார் பண்றது, ஒண்ணு வாழணும் இல்ல சாவணும், செத்துட்டுமா, நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஏன் வெளில வந்ததுன்னா அந்த பொண்ணு அதையுமே சொல்லிச்சு, எங்க அப்பா அம்மா பையனை பாத்துக்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க, நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இதை எத்தனை பேரண்ட்ஸ் செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த இங்க வந்து என்னன்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஒரு பிரச்சனையோ சொல்லப்படும் போது எல்லாம் சரியாயிடும், கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னா, நாங்களாம் இப்படி இருந்தோம்னா அதுதான் இங்க எல்லாரும். அதுக்கு நீங்க படிக்க வச்சிருக்க கூடாது. படிக்க வைக்கும் போது என்ன ஆகுது, சிந்தனைகள் அதிகமாகுது, எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம பாக்குறோம். நாம ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்தது, அதுவும் ஒரு டீச்சரா அவங்க எவ்வளவோ பெரிய லைஃபை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு கர்மம் வந்து அமைஞ்சதுன்றதே அவங்க மிகப்பெரிய மன உளைச்சல், குலைச்சல். ஸோ இதை வந்து வெளிப்படையா சொல்றது கூட வந்து பேரண்ட்ஸ் இல்லாம போயிடுறாங்கன்றதும், 25 வயசுல நீங்க கல்யாணம் பண்றீங்க,
அந்த பொண்ணு போனதுமே சொல்லுது இங்க பிரச்சனை இருக்குது, இவங்க வந்து என்ன மெய்டு மாதிரி உடனே நீங்க என்ன பண்ணணும்னா உங்க புள்ள உங்களுக்கு உயிரோட வேணும்னா தூக்கி போட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம், முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற பல இடங்கள்ல இருக்கிற பிரச்சனையை சமூகம் பக்கத்து வீட்டுக்காரன் நான் சொல்லுவான், அக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்றதுக்காக தான் இங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதை வந்து தயவு செய்து அதை செய்யாதீங்க. ஒரு கேந்திரிய வித்யாலயாவில் டீச்சராக இருக்கிற ஒரு பொண்ணு இப்போ இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல கூட வந்து வீட்டில் வேலைக்காரியாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல, எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது எப்படி எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு நிறக்கவே மாட்டேங்குது, பத்தவே இல்லை. எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து அம்மாக்காரி அப்ஸ்காண்ட் எப்படியும் பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புருஷனை தூக்கி உலர வச்சுட்டாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஒன்று சொல்லியிருக்கு, என் பையன் வந்து அவங்க அப்பா மாதிரி வளரக்கூடாது, தயவு செய்து நீங்க என் பிள்ளைய பார்த்துட்டாங்க, அதை விட சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போட சனியனே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்குன்னா நீ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறப்புகள் தான் வந்து இவனுக்கு வந்து புல்லன்னு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, டாக்டருங்க அவரு, ஆமா இங்க எந்த பெட்ட பழக்கமும் கிடையாது, டாக்டருங்க அவரு நல்லா பார்த்துப்பாங்க, ஃபேமிலியே ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நீங்க எப்போ ஒரு டவுரின்னு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறாங்களோ எச்சக்கலை நாய்ங்கன்னு அர்த்தம், அதுங்க எச்சக்கலை நாய்ங்கன்னு அர்த்தம், அதுதான் உண்மை. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து வேலைக்கு போகணுன்னே சொன்னாலும் இப்படியான ஒரு பஞ்சாயத்து உங்கள் குடும்பங்களிலோ வேறு இடங்கள்லையோ இப்படி வருதுன்னா தயவு செய்து காப்பாற்றுற வழியை பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணின்னு சொல்லாதீங்க. அது வந்து ஜட்டி ஒரு தப்பாக ஒரு ஜட்டி இல்லை அரிக்குதுன்றதுக்காக வீட்டில் போனதுமே அவுத்து போட்டுற மாதிரியான விஷயம் அது கிடையாது. அது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோன்னு காலமெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும், அதுதாங்க பிரச்சனையே. இல்லை அந்த பொண்ணு அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், என்னாலையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான், என்னை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. அவங்களுக்கு அவனோட அப்பா அம்மா அந்த மயிரை புடிங்கிட்டே இருக்கிறதா என்ன பெத்து போட்டாங்கன்ற மாதிரி தான் அது. அப்போ இதில் வந்து நொழநாட்டியம்லேருந்து மயிரிலேருந்து மட்டையிலேருந்து இந்த அசிங்கமா வருது. இந்த இந்திய கட்டமைப்பில் இது ஒரு மிகப்பெரிய சோரம் போன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இதிலிருந்து தான் வெளியே வரணும்னு நான் சொல்கிறேன். திரும்ப 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 இவங்களுக்கு சமைச்சு கொட்டுறது, இவங்களுக்கு அடுப்பில் வைக்கிறது, இவங்களுக்கு சமைச்சு கொட்டுறது, துணி துவச்சி வைக்கிறது, மடிக்கிறது, இதுலேயும் ஸ்கூலுக்கும் போய் பணத்தை எட்டு வந்து நீ கொடுக்கணும், இவங்களை இப்படி பார்த்துணும். இந்த கருமத்துக்கு தான் நீங்கள் படிக்க வைக்கவும் வேணாம், வேலைக்கு அனுப்பவும் வேணாம், நீங்கள் கல்யாணம் ஆயிரும் பண்ணி கொடுக்கணும். ஒன்று படிக்க வைக்கிறீங்களா, அவளை சுதந்திரமாக விட்டுடுங்க, அவளுக்கு பிடிச்சோன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும், இல்லையா பொத்திக்கிட்டு கம்முன்னு இருங்க. எதுவாக இருந்தாலும் கூட நில்லுங்க, அவ்வளோதானே ஒரு சிம்பிளான விஷயம். எதுவாக இருந்தாலும் கூட நிற்கணுங்கிற போது அந்த பொண்ணு சொல்லுது அவனோட அப்பா அம்மா தான் முக்கியம், அப்போ ஏன் தம்பி எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு முக்கியம் இல்லையா? 4 வருஷமா அது வந்து ஒரு பொண்ணு சொல்லியிருக்காம இருக்காது. நீங்கள் இப்போ இன்னைக்கு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவளோட கார்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவளோட செக் புக்கை ஹேண்டில் பண்ணுறாங்க, அவள் சம்பளத்தெல்லாம் அவங்க தான் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அந்த வீட்டில் வந்து வாழ வைக்கிறீங்க. நீங்களாம் என்ன மயிர் அப்பன், நீ என்ன தம்பின்னு நான் கேட்குறேன். அதேதான். ஏடா உன் பொண்ணு வந்து எவ்வளவுதான் சொல்ல முடியும் உங்ககிட்ட? அதுதான் இந்திய சமூக கட்டமைப்புல இந்த மாதிரி ஒரு தீர்மானம் டவுரின்றது இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. இதுல படிக்காதவங்க யாரா இருந்தாலும் சரிதான், இதற்கு விதிவிலக்கே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்பதான் நம்ம வந்து இந்த ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அவங்களுடைய கேஸ், அதுவும் வந்து மெத்த படிச்ச போலீஸ் ஆபீசர், மெத்த படிச்ச என்ன சொல்றது வக்கீலு, அவங்க அம்மா வந்து டீச்சரு, அந்த பொண்ணோட அம்மா டீச்சர், இதெல்லாம் நடந்துமே அந்த பெண் வந்து கல்யாணமான 3 மாதத்துல அந்த பொண்ணு இறந்து போறா. இத்தனைக்கும் அவன் வந்து பேங்க் எக்ஸாம்ல எழுதின ஒரு பொண்ணு, டாக்டரேட் 2 மாசத்துல வேலை கிடைச்சிரும்ன்ற பொண்ணு வந்து இறந்து போயிருக்கிறா, சூசைட் பண்ணிட்டு இருக்கா. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? இதுல என்ன ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நம்ம சொல்றோம் வேலைக்கு போயிடுங்கன்றோம், வேலைக்கு போனாலும் இப்படியான சிக்கல்களும் இருக்கிறது. குடும்பம் கூட நிற்க வேண்டும். நீங்க இன்னொரு விஷயம் ஜாக்கி, வேலைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு டெபிட் கார்டே நான் அவர் கொடுத்தாதான் வாங்கிப்பேன் அப்படிங்கும் பொழுது அது தெர் இஸ் நோ பாயிண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்க வந்து வேலைக்கு போவாங்க, அந்த அம்மா நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல ஒரு பெரிய பொசிஷன்லயே இருப்பாங்க, 50 பைசா மட்டும் கொடுப்பாரு அவரு, சம்பளத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து 50 பைசா கொடுப்பாரு, அந்த 50 பைசா மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதுல இருந்து அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வரதுக்காக எடுத்துக்குவாங்க. இந்த வாழ்க்கைக்கு இது பேர் வந்து விமன் எம்பவர்மெண்ட் இல்ல. இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு உள்ளார என்னெல்லாம் சிக்கல்கள், அந்த விமன் எம்பவர்மெண்ட்டை வந்து நடக்கவே விடாத செய்யற செயல்பாடுகள் இதெல்லாம் ஜாதி சமூக கட்டமைப்புன்னு சொல்றேன். இந்த தடைகளை தான் உடைச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்றேன், புரியுங்களா? இந்த விமன்
உமன் எம்பவர்மெண்ட்டை எந்த மதமுமே கொடுக்கறது கிடையாது. எல்லா மதமுமே வந்து பெண்களை வந்து காலுக்கு கீழே வச்சிருக்கிற மதங்கள் தான். அதனாலதான் அந்த ஜாதி மதங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்காதீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தையை, உங்கள் பெண் குழந்தையோ இல்லை ஆண் குழந்தையோ நேசிக்கிறீங்கன்னா நேர்மையை சொல்லிக் கொடுங்க, அவங்களை சுதந்திரமா இருக்க விடுங்க. அதாவது அவங்க மேல தவறே இல்லைன்னும் போது அவங்க கூட சப்போர்ட் ஆகிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த அவங்க அப்பாவுடைய வரி தான் எனக்கு இன்னுமே வந்து திரும்ப திரும்ப மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அவளோட செக் புக் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க, அதை இல்லீகலா வந்து பிடுங்கிட்டாங்க அவகிட்ட இருந்து. அதை அவ போய் கேட்க போனா அவளை வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க, பிசிக்கலா அடிக்கிறாங்க, வெர்பலா திட்டுறாங்கன்னும் பொழுது இப்ப இந்த கேஸை நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ வாமா நான் பாத்துக்கிறேன் கேஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க இன்னமும் அந்த சைக்கோ மருமகனுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுல இருந்து கேட்கறதெல்லாம் கொடுக்குற எச்சத்தனை வேலை தான் பண்றீங்களே ஒசரம். கடைசி வரையிலும் அந்த பொண்ணை தனியா கூட்டு ஒரு பிளாட் வாங்கி அந்த காருக்கு இருக்கிறதுக்கு ஒரு பிளாட்டோ இல்ல பேங்க்ல போட்டு வச்சா கூட அந்த பொண்ணு நிம்மதியா இருந்துட்டு போகும். இப்ப நீங்க என்னன்னா அது செத்ததுக்கு அப்புறம் அவங்க மேல வந்து இருக்கிற கேஸை போட்டு வந்து அவங்கள உள்ள தள்ளணுங்கிற இருக்கிற அந்த ஒரு இது வந்து நீ வந்துரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற இடங்கள்ல நீங்க இன்னுமே அந்த சமூகம் நீங்க சொல்ற மாதிரியான அந்த ஒரு விஷயத்திற்காக அந்த பசங்களை, பொம்பளை பசங்களை போட்டு அமுக்கி வச்சு அங்கேயே இருந்தணும். இப்ப உங்களுக்கு இப்ப கௌரவமே என்னன்னா கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க என் பொண்ணு, இப்ப அங்க வந்து முடியல செத்துட்டா. இப்ப நான் வந்து அவனை புடிச்சு வச்சு எருமை மேய்க்கிறது எருமன்ற மாதிரி தான், அப்படிதான். ஸோ எனிவே இது குறித்தான கருத்துக்களை நீங்க பின்னூட்டங்கள் தெரிவிக்க பார்க்கும்போதே கடுப்புமையாக இருந்தது. சரி, வேற என்ன, வேற ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாபாய்.